வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் திமுகவின் முக்கியமான பொறுப்பில் இருந்த முக்கியமான அமைச்சர், முக்கியமான திமுகவின் வேட்பாளர் சற்று முன்பு தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். யார் அந்த திமுகவின் முக்கியமான புள்ளி, இதனால் என்ன காரணத்திற்காக தற்கொலை முயற்சித்திருக்கிறார் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மக்களே. இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்படின்றத தெளிவாகவும் துல்லியமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோகமான செய்தின்னு கூட சொல்லலாம் திமுகவை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க முக்கியமான அமைச்சர்களாகட்டும், மூத்த அமைச்சர்களாகட்டும், எல்லாருமே பல சர்ச்சைகளில் பல விதமான சர்ச்சைகளை சிக்கி சின்ன பின்னமாகிட்டு வந்துட்டுருக்கிறாங்க, அமலாக்கத்துறையிடம் சிக்கி. அந்த வரிசையில் தற்போது திமுகவின் முக்கியமான பொறுப்பில் இருந்த முக்கியமான திமுகவின் வேட்பாளர் தற்போது தற்கொலைக்கு முயற்சித்திருக்கிறார். யார் அந்த திமுகவின் முக்கியமான அமைச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அசோக்குமார் அவர்கள் தான் தற்போது தற்கொலைக்கு முயற்சித்திருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் பல கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை தனது இரகசிய அறையில் வைத்திருந்த குற்றத்திற்காகவும், பல கோடி ரூபாய் மதிப்பிலான கருப்பு பணங்கள் வைத்திருந்த குற்றத்திற்காகவும் அவரை அதிரடியாக அமலாக்கத்துறை கைது செய்ய போவதாகவும் தகவல் எட்டியிருந்தது. இந்த தகவலை கேட்டறிந்த அமைச்சர் அசோக்குமார் அவர்கள் தற்போது தற்கொலைக்கு முயற்சித்திருக்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த சர்ச்சையில் சிக்கினால் கண்டிப்பாக நம்ம வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இனிமேல் நம்ம வெளியே வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தானே முடிவு தேடிக்கொண்டார். தற்கொலைக்கு முயற்சித்திருக்கிறார். அதை தடுத்து நிறுத்திய அமலாக்கத்துறை அவரை முழுமையாக கைது செய்து விட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் அவரிடம் இரகசிய அறையில் வைத்திருந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளும் சிக்கியது, பல கோடி ரூபாய் கருப்பு பணங்களும் சிக்கியது மக்களே. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு போதைப் பொருள்கள் சிக்கியிருக்கிறது. இது பெரும் சர்ச்சைக்குள்ளாக இருக்கிறது. இந்த போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்குடன் அவருக்கும் தொடர்பு இருக்கிறதா, இல்லை வேற யாருக்காச்சும் தொடர்பு இருக்கிறதான்னு சொல்லிட்டு பல கோணங்களில் அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.